ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் எப்போதுமே ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்னப்பா படம் எடுக்கிறீங்க, இது வந்து பார்க்கவே முடியல, தேட்டர்லேயே உட்கார முடியல அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாலுமே பல படங்கள், தமிழ் படங்கள் வந்து வெளியே போய் நிறைய அவார்ட்ஸ் வாங்குது, நிறையா ஃபெஸ்டிவல்ஸில் கலந்துக்கிறது அப்படின்றது தான் ஒரு நிரசனமான உண்மை. அப்பேற்பட்ட ஒரு படத்துக்கு வந்து இப்போ ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு. என்ன அவார்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, NFA நேஷனல் ஃபிலிம் அவார்ட் அப்படின்ற ஒரு அவார்டு தான் கிடைச்சிருக்கு. எந்த படத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேப்டன் மில்லர் அந்த படத்துக்கு தான் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியான கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் அந்த கேட்டகரியில வந்து நம்ம கேப்டன் மில்லருக்கு வந்து ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு. ஓகே, இது வந்து ரொம்ப பெரிய அவார்டா, இதெல்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது இது வந்து ஒரு மிகப்பெரிய அவார்டு தான். ஏன்னா வந்து இது வந்து லண்டன்ல கொடுக்கக்கூடிய ஒரு நேஷனல் அவார்டு அப்படின்னே சொல்லலாம். இது எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999ல இந்த நேஷனல் ஃபிலிம் அகாடமின்ற ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இந்த அவார்ட்லாம் எப்போ கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015ல இருந்து தான் இதுக்கான அவார்ட்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய படங்கள்லாம் வந்து இந்த கேட்டகரியில் வந்து அவார்டு வாங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பிட்ட படங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெசிகா ஃபார்வர் அப்படின்ற ஒரு படம், அப்புறம் வந்து நெருடா, சன் ஆஃப் சால் அப்படின்ற படங்கள்லாம் வந்து இந்த பெஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் அந்த கேட்டகரியில் வாங்கியிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தமிழ் படம் பெஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு அவார்டில் வந்து நம்ம கேப்டன் மில்லர் வந்து வின் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இது வந்து நம்மலாம் வந்து ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஆனா கேப்டன் மில்லர் வந்து இங்க சரியா போலையே, எப்படிப்பா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேப்டன் மில்லர் நம்ம அருண் மாதேஸ்வரன் எடுத்தாரு. டைரக்ஷனா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து பயங்கரமா எடுத்திருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த கதையா இருக்கட்டும், அதில் வச்சிருந்த அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த சுதந்திர போராட்டம் அந்த டைம்ல நடக்கிற விஷயங்கள்னால அது வந்து ஒரு பயங்கரமா எடுத்திருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து நம்ம தனுஷோட ஆக்டிங் பிரிச்சு மேய்ஞ்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். சும்மாவா சொன்னாங்க அவருக்கு வந்து நடிப்பு அசுரன் அப்படின்ட்டு, அதுக்கேற்ற மாதிரியே இந்த படத்துல வந்து பயங்கரமா நடிச்சிருந்தாரு. அவரோட ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிவன் தாண்டவம், அது ஒரு மாதிரி டான்ஸோட பயங்கரமா இப்படி ஒரு இன்ட்ரோ வந்து நம்ம தனுஷ்க்கு வந்து பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரோவா இருக்கும். இன்னும் நிறைய ஸ்டார் கேஸ்ட்லாம் நடிச்சிருந்தாங்க. சந்தீப் கிஷன்ல இருந்து அது ஒரு மல்டி ஸ்டாரா தான் நடிச்சது. நம்ம சிவராஜ்குமார் வந்து பயங்கரமா பண்ணியிருந்தாரு. அவருக்குமே ஒரு முக்கியமான ரோல் வந்து அந்த படத்துல கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த படத்துல பேசப்பட்ட விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமோட்டோகிராஃபி. ஏன்னா வந்து கேமராவோட முக்கியத்துவம் இந்த படத்துக்கு அவ்வளோ இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு ஃப்ரேமையுமே வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஃபிலிமுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃப்ரேம்லாம் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதுலேயும் அந்த தகுதியிலுமே இந்த படம் வந்து இந்த அவார்டு போனதுக்கு ஒரு ரீசனா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து சிஜிவிஎஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த படத்துக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்வளோ ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு, அவ்வளோ கன் ஷாட்ஸ்லாம் இருக்கு, அவ்வளோ வெடிப்பொருள்லாம் யூஸ் பண்ணி அதிக பொருட்செலவில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் அதில் இருக்கு. நம்ம படம் பார்த்துருந்தாலே தெரியும், டுமால் எல்லாம் வெடிக்கிறதா இருக்கட்டும், அது வந்து சும்மா வைக்கணும் அப்படின்றதுக்காண்டிலாம் அந்த படத்தில் வச்சிருக்க மாட்டாங்க. அது கதையோட டிராவல் பண்ணி நம்மளை வந்து ஒரு வியக்க வைக்கிற ஒரு அளவுக்கு தான் இந்த படத்துக்கான அந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு சிஜிவிஎஃப்எக்ஸ் தெரியாத அளவுக்கு இந்த படம் வந்து மேக்கிங்கா அவ்வளோ ஸ்ட்ராங். இந்த படம் இவ்வளவு இருந்துச்சு, ஏன் இங்க ஓடல அப்படின்னு கேட்டீங்கன்னா, கதை பயங்கரமா இருந்தாலுமே சில ஸ்கிரீன் பிளேல வந்து சில விஷயங்கள் இதாயிருச்சு. கொஞ்சம் படம் வந்து கொஞ்சம் லேகா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் ஒரு ரீசன் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே பெஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் இந்த கேட்டகரிக்கு வர்றது வந்து அந்த அளவுக்கு அந்த மற்ற மொழிகள்ல வந்து இந்த படம் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு புரியுற மாதிரி இந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்கிறாங்க. நம்மளே இந்த படத்தை இங்க தமிழ்ல பார்த்துருக்க வரைக்கும் சில இங்கிலீஷ் பேசுற கேரக்டர்ஸ்லாம் வருவாங்களே. ஏன்னா வந்து அந்த டைம் வந்து இந்த சுதந்திர போராட்டம் தான் இந்த பல படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிலேயர்களுக்குமே வந்து தமிழ்ல பேசுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணிடுவாங்க. ஆனா இது அப்படி பண்ணாம இங்கிலீஷ்லயே பேசுற மாதிரி லைவா நடக்கிற மாதிரியான சில விஷயங்கள் காமிச்சனாலதான் இது வந்து அந்த பெஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் கேட்டகரிக்கு வந்து செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நமக்கும் புரியுற மாதிரியும் அதர் லாங்குவேஜஸ்ல இருக்கட்டும், அதர் கண்ட்ரில பாக்குறவங்களுக்குமே இந்த படம் புரியுற மாதிரி அவ்வளவு அழகா எடுத்திருக்கிறாங்க. கேப்டன் மில்லரை பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் என்னென்ன கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கதையை வந்து கிட்டத்தட்ட 2011லயே வந்து எழுதிட்டாங்க. ஏன்னா அருண் மாதேஸ்வரனோட சித்தப்பா வந்து மிலிட்டரியில இருந்திருக்காரு. அவரு வந்து பல விஷயங்கள் வந்து அருண் மாதேஸ்வரன் வந்து சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த கதை வந்து 87ல நடந்த ஒரு ஒரிஜினல் ஸ்டோரி, ஒரு பயோபிக் மாதிரி தான் அதை வந்து எழுதியிருக்கிறாரு. ஆனா வந்து இதை வந்து அப்படியே அந்த டைம்ல எடுக்க முடியாது. ஏன்னா பொலிட்டிக்கலா பல பிரச்சனைகள் வரும். அது அப்படியே ஒரிஜினலா எடுத்தாலுமே பல சிக்கல்கள் வரும் அப்படின்றதுனால வந்து, ஏன்னா இங்க இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து அதை எடுக்க முடியாது இல்லையா. நான் அப்படிதான் வந்து சென்சாரும் இங்க தமிழ் சினிமால சில பிரச்சனைகளும் இருக்கிறதுனால அவர் அப்பவே யோசிச்சு இதை இப்போதைக்கு எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி வச்சிருந்திருக்கிறாரு. ஆனா வந்து தனுஷாருக்கு அவர் வந்து ஒரு படம் பண்றதுனால இந்த கதையை எடுத்துட்டு போய் அதுல சில மாற்றங்களை ஏற்படுத்தி எந்த ஒரு பிரச்சனையும் வராத மாதிரி எடுத்தனால சில விஷயங்களை வந்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி எடுத்திருக்கிறாங்கனாலதான் நமக்கு வந்து சில விஷயங்கள் லேகா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி
சொல்லலாம். ஒருவேளை அது வந்து அவர் எழுதின ஃபர்ஸ்ட் ஸ்டோரி மாதிரியே எடுத்திருந்தாரு அப்படின்னா இந்த படம் வந்து நமக்கு பிடிச்சிருந்திருக்கலாம். பட் அதை எடுக்க முடியாத சூழ்நிலையை உருவாக்குனது இந்த தமிழ் சினிமா. இப்போ இந்த படம் வந்து இவ்வளவு பெரிய அவார்டு வாங்கியிருக்கிறது வந்து சோஷியல் மீடியால பலரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினா இந்த படத்தோட ப்ரொடியூசர் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி கதைக்களம் உருவாக்குறதுக்கு அவங்க ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஏன்னா வந்து இந்த கதையெல்லாம் டக்குன்னு வந்து ஒத்துக்கிட்டு ஒரு ப்ரொடக்ஷன்ல போய் சொல்லிட முடியாது. அது தைரியமா அவங்க எடுத்து பல ஸ்டார் கேஸ்ட்டை உள்ள கொண்டு வந்து இந்த படம் கண்டிப்பா போகும் அப்படின்றதுக்காண்டி தான் அதை எடுத்துருக்காங்க. இப்போ அவங்களுக்கான ஒரு அப்ரிசியேஷனுமே இப்போ கிடைச்சிருக்கு. ஏன்னா வந்து இங்க அந்த அளவுக்கு பேசப்படலனாலுமே இந்த மாதிரி அவார்ட்ஸ் கிடைக்கும் போது அவங்க வந்து ஆஹா நம்ம நல்ல படம் தான்ப்பா எடுத்திருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு கொடுக்கும். அடுத்தடுத்த படங்கள் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளா இங்க வந்து தமிழ் சினிமாவில் வந்து படங்கள் சரியில்லை, மலையாள படங்கள் மட்டும்தான் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் போகுது, தமிழ் சினிமா போல அப்படின்ட்டு பல பேர் குற்றச்சாட்டு வச்சுட்டே இருந்தாலுமே இன்னும் நிறைய படங்கள் தமிழ்ல வந்து இன்டர்நேஷனல் ஃபிலிம்க்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்துட்டு இருக்கு. ரீசனா பெபிள்ஸ் சொல்லலாம், கொட்டுக்காடிப்பா எடுத்து போயிட்டு இருக்கு. வெற்றிமாறன் அவர்கள் வந்து தொடர்ச்சியா இந்த மாதிரி ஸ்கிரீனிங் வந்து அங்க பண்ணி அதுக்கான அவார்ட்ஸ் வந்து அவர் வாங்கிட்டு இருக்காரு. நம்ம ராம் சாரோட படம் ஏழுமலை ஏழு கடலா இருக்கட்டும், அதுவுமே வந்து அதிக ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல இருந்து கலந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. நிறைய படங்கள் நம்ம சிவார்த்தியன் ப்ரொடக்ஷன்ல இப்ப ரிலீஸ் ஆன குரங்குப்படலும் வந்து நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து வாங்கிட்டு இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் வந்து வெளியே அதிகமா நம்ம தமிழ் சினிமாவில் ரசிகர்கள் வந்து பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்றத வந்து இந்த மாதிரி தெரிஞ்சாதானே நம்ம படங்களும் வந்து உலக தரத்துக்கான ஒரு படம் தான் அப்படின்றது தெரிய வரும். ஏன்னா மலையாள படங்களும் மற்ற ஹிந்தி படங்களும் மட்டுமே வந்து இந்த மாதிரி போயிருக்கு, அவார்டு வாங்கியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே வரும். தவிர நம்ம படங்களும் அங்கே போகுது, அவார்டு வாங்குது அப்படின்றது வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸாக போடுறாங்களே தவிர அதை ஒரு எடுத்து பேசி இந்த மாதிரி வாங்கியிருக்குன்னு மக்கள்கிட்ட போயிட்டு அதிகமாக யாருமே சொல்றது இல்லை. இப்போ இந்த கேப்டன் மில்லர் வாங்கினது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அவங்க அடுத்தடுத்து இன்னொரு இது பண்றாங்க. இந்த கேப்டன் மில்லரை பத்தி ரீசெண்டா அருண் மாதேஸ்வரன் வந்து ஒரு ரவுண்ட் டேபிள்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதனை வந்து இப்ப எடுத்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கதைக்களமா கொண்டனால இதை வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே எல்லாம் சேர்த்து நான் நல்லா எடுத்திருந்தேன் அப்படின்னா இன்னும் நல்லாவே போயிருக்கும் அப்படின்ற மாதிரியுமே சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. சரி, ஓகே, இப்போதைக்கு இந்த அவார்டு வந்து வாங்கியிருக்கு, இது இன்னும் நிறைய பேருக்கு தெரியல, இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதான் எங்களோட எண்ணம். இதே மாதிரி அடுத்து தமிழ் சினிமாவில் பல படங்கள் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுவுமே வந்து அடுத்தடுத்து உலக தரத்துக்கான ஒரு இடத்துக்கு போய் நிறைய அவார்ட்ஸ் வாங்கும் அப்படின்றது பார்க்கலாம். இப்போதைக்கு நான் டாபிக் மட்டும் இதுதான். ஓகே, இன்னொரு டாபிக்ல வந்து உங்களை சந்திக்கிற முறை ஓகே, டாட்டா, பாய் பாய்.